ஆர்எஸ் என்டர்டெயின்மென்ட் வழங்கும் வெற்றிமாறன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடிப்பில் விடுதலை பாகம் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில். என் பொண்டாட்டியை நீங்க அநியாயமா இங்க அடைச்சு வச்சிருக்கீங்கன்னு சொல்லி நான் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். என் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ற நீங்க எல்லாரும் எழுதி வச்சுக்கீங்கடி. ஹாஸ்டல்ங்கிற பேர்ல நீங்க இங்க பண்ற எல்லா கோல்மாலையும் நான் வெளியே கொண்டு வருவேன். என் வயித்துல ஒரு சின்ன உயிர் வளர்ந்துகிட்டு இருக்குன்னு எங்க அம்மா கிட்டயாவது நான் சொல்லணும்ல. கண்டிப்பா சொல்லணும் பாலா. நம்ம கூட நிக்க 100 பேர் இருந்தாலும் அம்மாக்கு சமமா யாருமே நிக்க முடியாது. நானா தானே உன்னை தேடி ஓடி வந்திருக்கேன். போதும், என் விஷயத்துல விசாரிக்கவாவது உனக்கு தோணுச்சல்ல. பெரிய ஒரு நரகத்துல இருந்து குத்துயிரமா கொலையுரமா ஓடி வந்ததுக்கு அப்புறம் இங்க எனக்கு யாரும் எந்த நிம்மதியும் தரலையே. ஆனா நான் அனுபவிச்ச கொடுமை எல்லாத்தையும் இந்த வீட்டுல மத்தவங்க எல்லாரையும் விட என்ன நேசிக்கிறேன் நீ நல்லா தெரிஞ்சுக்கணும். வேணுக்கும் உன் கூட பிரச்சனை என்னன்னு முதல்ல நான் அதை தெரிஞ்சுக்கணும். அப்புறம் அதை சால்வ் பண்றதுக்கு நீயும் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். ஏதோ ஒரு பிரச்சனை வந்ததுக்காக இல்ல மத்தவங்க மேல இருக்க கோவத்தினால தனியா வாழ்ந்துலான்னு மட்டும் நினைக்காத. அது அகங்காரம். நீ அம்மாவாக போறேன்னு கேள்விப்பட்டேன். அதுக்கு அப்பா வேணுகோபால் தான். அதை நீ எப்பவுமே மாத்த முடியாது பாலா. நான் தனியா ஒரு குழந்தைய வளர்க்க முடியாதா? அதுக்காகவா கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க? பின்ன நீ என்னதான் பண்ணணும்னு சொல்றேன்னு? வேணுவை நம்ம இங்க வர சொல்லி அவர்கிட்ட எல்லாத்தையும் தெளிவா பேசிடலாம். கேட்கறதுக்கு யாரும் இல்லாத தைரியத்தினாலதான் உன்னை அடிக்கவும் திட்டுறதுக்கும் அவருக்கு தைரியம் வந்திருக்கு. அந்த ஆளு ஒரு மென்டல் பேஷண்ட்னா? சும்மா தேவையில்லாம பேசாத பாலா. ஒரு வாரம் அவர் கூட இருந்ததுனால அவர் ஒரு மென்டல்னு நீ எப்படி முடிவு பண்ணலாம்? நீ என்ன சைக்காட்டிஸ்டா சொல்லு? அண்ணா, யாரோ சொல்லி கொடுத்து பேசுற மாதிரி இருக்கு. நீங்க ஒன்னா வாழணும், அதுதான் என்னோட ஆசை. மென்டலி இம்பேலன்ஸ்டான ஒரு ஆளு கூட என்னால எப்படி வாழ முடியும் சொல்லு? அந்த வியாதிக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். நம்ம அந்த விஷயத்த பேசும்போது சொல்லிடலாம். எனக்கு அந்த ஆளை பார்த்தாலே பயமா இருக்கு. என்னால நேசிக்க முடியாத ஒரு ஆள் கூட என்னால எப்படி வாழ முடியும் சொல்லு? நீ நேசிச்ச ஆள் கிடைக்காததுனால அதுவும் புருஷன் மேல நீ காட்டக்கூடாது. சூரஜுக்கு இப்ப கல்யாணம் முடிஞ்சிச்சு. அவன் உன் பொண்டாட்டி கூட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருப்பான். ஆனா நீ இப்ப கூட அவன... அண்ணா, ஒரு நிமிஷம். இனிமே அதை பத்தி பேச வேண்டாம். சூரஜ என் நினைவுகள்ல இருந்து மொத்தமா அழிச்சிட்டு தான் நான் வேணுக்கு பொண்டாட்டி ஆனேன். அப்புறம் என்ன, உன்னால எதுக்கு வேணும் ஏத்துக்க முடியல? அந்த ஆள் மேல விருப்பம் வர்றதுக்கு அவர் மனித நேயத்தோட நடந்துக்கணும் இல்லைன்னா? அடிச்சு கொடுமைப்படுத்துற அந்த மனுஷன் கிட்ட பயத்தை தவிர வேற எப்படி பாசம் வரும்னு சொல்லு? கல்யாணம் முடிஞ்சு நீ ஞாபகப்படுத்தின இந்த நிமிஷம் வரைக்கும் நான் சூரஜ நினைச்சு கூட பார்த்தது கிடையாது. அப்படியே ஒருவேளை நான் நினைச்சு பார்த்தா கூட வேணுவை விட ரொம்ப கொடூரமான ஆளாதான் நான் பார்ப்பேன். நம்ம ஒன்னா சேர்ந்து வாழலான்னு அந்த ஆளு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தானா நான் இந்த மாதிரி கொடுமைக்காரன் கிட்ட மாட்டிருக்கவே மாட்டேன். இந்த அளவுக்கு கொடுமையை அனுபவிக்க வேண்டியது வந்திருக்காதுல்ல? அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம் பாலா. உன்னோட இந்த கண்ணீரால சூரஜோட வாழ்க்கைக்கு சாபம் கொடுக்காத. சரி, ஓகே, இது என்னுடைய பிரச்சனை. நான் அனுபவிச்சு முடிக்க வேண்டிய என்னுடைய விதி. ஆனா வேணு கூட வாழ்ற அந்த நரக வாழ்க்கை வாழ்றதுக்கு தயவு செஞ்சு நீ என்னை கட்டாயப்படுத்தாத. நான் என் குழந்தைய தனியால வளர்த்துக்கிறேன். அதெல்லாம் நடக்கிற விஷயமே இல்ல பாலா. அப்பா அம்மா உன்னை நினைச்சு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. ஆனா உங்க வெளியே காட்டிக்கல. நீ இப்படி தனி மரமா வாழ்ந்துட்டு இருக்கும் போது எங்க யாருக்குமே நிம்மதியே இருக்காது. இப்படி எல்லாம் நடந்ததுக்கு நானா காரணம்? அப்போ இது எங்க தப்பா? உன் கல்யாணத்தை நம்ம அப்ப இருக்க சிச்சுவேஷன் படி நடத்தி வச்சுட்டோம். அப்பா தேவையான அளவுக்கு விசாரிக்கல, அம்மா சரியா கவனிக்கல, அஜய் அவாய்ட் பண்ணிட்டான். இப்படி எல்லாம் சொல்லி அவங்கள குத்தம் சொல்றது என்ன பிரயோஜனம் இருக்கு? நடக்க வேண்டியது நடந்துடுச்சு, அவ்வளவுதான். நீ நல்லபடியா வாழ வேண்டிய பொண்ணு. அதுக்கு தான் உனக்கு கல்யாணம் பண்ணி அனுப்பி வச்சோம். அதுவும் நம்ம பினான்சியலா கஷ்டத்துல இருக்கும்போது கடன் வாங்கியும் மத்தவங்க கிட்ட கைமாத்து வாங்கியும் உன் கல்யாணத்தை நாங்க பண்ணோம். அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லல. சரி, அதுக்காக ஒரு ரத்த காட்டறி கூட சேர்ந்து நரக வாழ்க்கையை வாழுன்னு சொல்றியா? உன் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொண்டு வரேன்னு நான் கேரண்டி கொடுக்கல. எல்லாத்துக்கும் முழுமையான தீர்வு கிடைக்கிற வரைக்கும் நீ என் கூட அங்க வந்து இருப்பியா? பாலா, உன் விஷயத்தை பத்தி மட்டும்தான் நீ யோசிக்கிற. எனக்கும் அஜய்க்கும் ஒரு வாழ்க்கை இருக்குன்னு அதை நீ மறந்துடாத.
இப்ப வர கல்யாண சம்மதம் எதையும் வேண்டான்னு சொல்றதுக்கான காரணம் உன்னோட வாழ்க்கைய பாதுகாக்கணுன்றதுக்காக தான். நீ உன் வாழ்க்கையை சேவ் பண்றதுக்காக இப்படி பிடிவாதம் பிடிச்சனா கடைசியில எங்க வாழ்க்கை நாசமா போயிடும். நான் சொல்றது உனக்கு புரியுதுல? அப்போ நான் கல்யாணம் பண்ணிக்க வேண்டாமா? அதே மாதிரி அஜய்க்கு ஒரு குடும்பம் வேணும்ல. உன்னோட பிடிவாதத்தால எங்களுக்கு வர வேண்டிய நல்ல வாழ்க்கையை நீ கெடுத்துறாத. ஹரிதான் கால் பண்ணான் பாலாவோட விஷயத்த சொல்றதுக்காக. ரிமோட்டை கொடுங்க. பகல் நேரத்துல ஏதாவது விஷயம் சொல்லணும்னு நினைச்சா அப்ப போன்ல பேசிட்டு இருப்பீங்க. சாயங்காலம் ஆனா நல்லா டிவியை உட்காந்து பாத்துட்டு இருக்கீங்க. உனக்கு உங்க வீட்ல இருக்க பிரச்சனையை தவிர வேற எதுவுமே பேசுறதுக்கு இல்லையா ஜெயா? முன்னாடியெல்லாம் எங்க வீட்ல இருக்கிறவங்கள பத்தி பேசினா நல்லா கவனமா கேப்பீங்கல்ல. இப்ப மட்டும் என்னாச்சு? ஜெயா, நம்மளோட சஜஷன் வேணும்ன்றவங்களுக்கு நம்மளோட அபிப்பிராயம் என்னன்னு அவங்க கேட்டு தெரிஞ்சிருப்பாங்கல்ல. அதை பத்தி எதுவும் கவலைப்படாம எந்தவித பொறுப்புணர்ச்சியே இல்லாம செயல்படுறவங்க தான் உன் வீட்டு ஆளுங்க. அவங்க பேசுறதெல்லாம் கேட்கறதுக்காக என்னோட டைமை நான் வேஸ்ட் பண்ணவே முடியாது. இங்க பாருங்க, அவங்களோட விஷயத்த நீங்க விட்டு தள்ளுங்க. ஆனா இப்போ ஹரிதான் கால் பண்ணி ஒரு விஷயத்த சொன்னான். நாளைக்கு வேணுவோட வீட்டு ஆளுங்களை நம்ம வீட்டுக்கு வர சொல்லிருக்காங்களாம். அது எதுக்கு? இது வரைக்கும் நடந்த எல்லா விஷயத்தையுமே டீட்டெயிலா பேசுறதுக்காக தான். இந்த மாதிரி எத்தனை டிஸ்கஷன் நடந்திருக்கு. இந்த டிஸ்கஷன்னால ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கா ஜெயா? சொல்லு. இப்பதான் ஹரி இருக்கான்ல, ரெண்டு வீட்டாளுங்க பக்கமும் தெளிவான ஒரு முடிவை சொல்லிட்டா பாலாவுக்கு இனிமே எந்த பிரச்சனையும் வராதுங்கிற நம்பிக்கை வந்துருச்சுன்னா பாலாவை அனுப்பி வைக்கலாம்ல. அப்படி கேரண்டி கொடுக்க வேண்டியது உங்க வீட்டாளுங்க இல்ல, வேணுகோபால் தானே. இப்ப இருக்கிற நிலைமையை வச்சு பார்க்கும்போது அவன் என்ன கேரண்டி வேணா கொடுப்பான். கண்ணத்துல அரைஞ்சிட்டு போன பொண்டாட்டி தான் விரும்புற மாதிரி கையில கிடைச்சிட்டா அதுக்கப்புறம் பாலாவோட சடலம் தான் நமக்கு கிடைக்கும். ஞாபகம் வச்சுக்க. எதுக்காக நீங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க? பாதிக்கப்பட்ட 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷன் போய் பாலா கிட்ட இனிமே அவன் பிரச்சனை பண்ண மாட்டான்னு எழுதி வாங்குங்க. அதனால என்னமா பிரயோஜனம்? பாலாக்கு விபத்து ஏற்பட்டு விதி முடிஞ்சிச்சுன்னு சொல்ல இந்த காலத்துல எவ்வளவு நேரம் ஆகும்? உயிரோடு இருந்தா தானே கம்ப்ளைண்டாவது பண்ண முடியும். கல்யாணம் பண்ணி அனுப்பி வச்ச பொண்ணு கொஞ்ச நாள் வீட்டுல வந்து தங்குற மாதிரி நிலைமையில பாலா இருக்கா? அந்த பொண்ணு இப்ப கர்ப்பமா இருக்கா. பிரச்சனை என்ன ஏதுன்னு பேசி தீர்த்துட்டு 2 பேரும் ஒன்னா இருக்க வேண்டிய நேரம் தானப்பா இது. அவனெல்லாம் புருஷன் சொல்றதுக்கே வெக்கமா இருக்குமா? எல்லாருக்கும் நல்ல குணங்களோட புருஷன் பொண்டாட்டி அமைவாங்களா? இப்ப இருக்கிற நிலைமையில அவ புகுந்த வீட்டுக்கு போறதா நல்லது. ஆனா அதுக்கு முன்னாடி அவளுக்கு அந்த வீட்ல இனிமே எந்த பிரச்சனையும் வராதுன்னு அவங்க உறுதியா சொல்லணும். பாலா விஷயத்தை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. அந்த விஷயத்த சொல்லிட்டு நான் இதுல தலையிட்டா உங்க அப்பாவுக்கும் உங்க அண்ணனுக்கும் அது பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா என்னோட கேள்வி அவங்க சுத்தமா எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. நாளைக்கு வேணுவோட வீட்ல இருந்து வரும்போது நாமளும் அங்க போய் இருக்கணும்னு தான் ஹரி சொல்றான். அதுக்கு நீ என்ன பதில் சொன்ன ஜெயா? என்ன செய்யணும்னு நீங்க சொல்லுங்க. அவங்களோட எந்த ஒரு டிஸ்கஷனுக்கும் நான் வரமாட்டேன் ஜெயா. வேற ஒண்ணும் இல்லம்மா, அந்த வேணுகோபாலை பார்க்குற அந்த நிமிஷம் நான் அவனை அடிச்சு கொன்ற அளவுக்கு கோவத்துல இருக்கேன். நடு ராத்திரியில கொட்டுற மழையில பாலாவை நம்ம வீட்டை விட்டு கூட்டிட்டு போனால அன்னைக்கே நான் நினைச்சேன். அப்புறம் என்னையும் பாலசுதாவையும் போன்ல வச்சு பேசின வார்த்தையெல்லாம் கேட்கும் போது அன்னைக்கு மட்டும் அவன் கையில கிடைச்சிருந்தா அவனை நான் கொன்னே போட்டிருப்பேன். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீ இனிமே மனசுல வச்சிட்டு இருக்காதப்பா. ஒரு பொம்பளை பிள்ளையோட வாழ்க்கை பிரச்சனைப்பா இது. அவ வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கு உன்னால ஏதாவது செய்ய முடியும்னா உன் கூட பிறந்த பிறப்புக்கு செய்யற மாதிரி ஏதாவது செஞ்சு கொடுப்பா. அந்த மாதிரி நான் நினைச்சு பண்ணது எல்லாமே எனக்கே பிரச்சனையா வந்திருக்கு. நடந்த விஷயம்லாம் நமக்கு ஏற்கனவே தெரியும்லங்க. அப்பாவும் அம்மாவும் அவர் கூட எப்படியாவது அனுப்பி வைக்கணும்னு தானே பாப்பாங்க. அஜய் பத்தி சொல்லவே வேண்டாம். அதுவும் இல்லாம ஹரி அவங்க கிட்ட எல்லாம் பேசும்போது நாம கொஞ்சம் கூட இருந்தா அவனுக்கு சப்போர்ட்டா இருக்கும். நம்ம பாலாவுக்காக தானே. ஏனோ தானோன்னு பேசி அவங்க கூட அனுப்பி வைக்க முடியுமா? ஊர்க்காரங்க என்ன நினைப்பாங்கன்னு நினைச்சு எடுத்தோம் கவுத்தோன்னு அவங்க கூட அனுப்பி வைக்கிறது பெரிய பிரச்சனை தான். எது எப்படியோ நீங்க 2 பேரும் போய் அங்க பேசிட்டு வாங்க. பாலாவோட எதிர்காலத்துக்கு ஏத்த மாதிரி பொருத்தமான ஒரு தீர்மானத்தை உங்களால எடுக்க முடிஞ்சா அப்போ நீங்க ஏத்துக்குங்க.
திரும்ப வேணுகோபாலோட சேர்ந்து அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும்னு எனக்கு நம்பிக்கை இல்லம்மா. அப்படின்னா உறவை ஒரே வார்த்தையில வெட்டி விட முடியுமா? அவ கர்ப்பமா இருக்கிற விஷயத்த மறந்துடக்கூடாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ஒன்னா சேர்ந்து வாழ அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கலன்னு அப்புறம் யாரும் சொல்லக்கூடாது. நீ போயே ஆகணும்பா. உடைச்சி செதற வைக்காம முடிஞ்ச அளவுக்கு அவங்களை சேர்த்து வைக்க பாரு. நம்ம குடும்பத்துல உள்ள ஒரு பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனைப்பா இது. தனியா இருக்கான்னு உதவியா கூட நிக்கிறதுக்கும் நம்மள சுத்தி யாருமே இல்லைன்னு பாலாக்கு தோணக்கூடாதுப்பா. இங்க பாரு, நீ கூட பிறந்த அண்ணனோட இடத்துல இருந்து இந்த நேரத்துல உதவி செய்ப்பா. பாலா, அவங்க எல்லாரும் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, பேசட்டும். உன்னை பத்தி தான் அவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. நீ வா. ஏன் விஷயம் இல்லக்கா. அவங்க பேசுறது எல்லாமே அவங்களோட விஷயத்த பத்தி. அடிக்கடி என் பேர் சொல்லி குத்தம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ இப்படி அடம் பிடிச்சிட்டு இங்கே உட்காந்துட்டு இருந்தா எல்லாம் சரியா போயிடுமா? நீ சொல்ல வேண்டியதை அங்க வந்து சொல்லு. எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்? ஒரு மாசத்துக்கு முன்னாடி இதே ஆளுங்க முன்னாடி தானே நான் சொல்லியிருக்கேன். நீயும் அன்னைக்கு இருந்தல்லக்கா. அப்பா தான் சொன்னார்ல அந்த ஆளுடைய மென்டல் பிரச்சனை மாறாதுன்னு. அப்புறம் அந்த ஆளு எங்கேயாவது ட்ரீட்மெண்ட்டுக்கு போனானா? அப்புறம் எதுக்கு இந்த டிஸ்கஷன் மண்ணங்கட்டி எல்லாம்? நிலைமை அன்னைக்கு மாதிரி இல்ல பாலா. உன் சைட்ல இருந்து ஸ்ட்ராங்கா பேசுறதுக்கும் முடிவு எடுக்கிறதுக்கும் ஹரியும் இருக்கா, என் வீட்டுக்காரரும் இருக்காரு. இங்க பாரு, இந்த வீட்டு சம்பந்தமா எந்த பிரச்சனையிலையும் நான் தலையிட மாட்டேன்னு ஒதுங்கி நின்னவர் தான் என் வீட்டுக்காரரு. அவரோட அம்மாவும் நானும் சேர்ந்து கட்டாயப்படுத்தி தான் இங்க கூட்டிட்டு வந்தோம். எல்லாம் உனக்காக பேசதான். எனக்காக திரும்ப திரும்பன்னு சொல்லாதக்கா. தங்கச்சி தான் புருஷனோட சண்டை போட்டு வந்துட்டு தனியா நிக்கிறாளேன்னு சொந்தக்காரங்களாம் கேக்குறத உன்னால பதில் சொல்ல முடியல. பொண்ணு திரும்ப வீட்டுக்கு வந்து நிக்கிறது அப்பாவாலையும் அண்ணனாலையும் தாங்கிக்க முடியல. கூட பிறந்தவ திமிர் பிடிச்சவளா இருக்காளேன்னு என் தம்பிக்கு அது அவமானமா இருக்கு. அது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்ட ஒரு காம்ப்ரமைஸ். இப்போ அதை தானே பண்ண போறீங்க. அதுக்கப்புறம் எல்லாம் எனக்காக தானே ஒரு வார்த்தை. எல்லாம் எனக்கு தெரியும். இது எல்லாமே உங்க தன்மானத்தை காப்பாத்திக்கிறதுக்காக நீங்க செய்யற வேலை. மத்தபடி இதை யாருமே எனக்காக செய்யல. நீ உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? ஒரு குழந்தைக்கு அப்பா இல்லாம நீ இந்த குழந்தைய வளர்க்கலாம்னு நினைக்கிறியா? வேணு மேல நீ ரொம்ப கோவமா இருக்கிறதுனாலதான் உனக்கு இந்த விஷயம் ஈஸியா தெரியுது. தனியா உன்னால வளர்க்க முடியாது பாலா. உனக்கு அந்த அளவுக்குலாம் தைரியம் இல்ல. அதுக்காக நான் அந்த ஆள் கூட திரும்ப போய் மீதி இருக்கிற வாழ்க்கைய நரகத்திலே வாடுன்னு என்ன சொல்றியா? அக்கா, நீ இப்ப சொன்னல எனக்கு அந்த அளவுக்கு தில் இல்லைன்னு. அது உண்மைதான். அது இருந்துச்சுன்னா நான் அவனை கொன்னு போட்டிருப்பேன். காலை கடிக்கிற ஒரு எறும்பை கூட கொல்றதுக்கு எனக்கு தில்லு கிடையாது. அந்த விஷயம் அந்த ஆளுக்கு நல்லாவே தெரியும். அவன் பண்ற கொடுமையை தாங்கிக்க ஒரு இழிச்சு வாய் தேவை. இது எல்லாமே ஹரிக்கும் தெரியும்ல. வேணுவோட அண்ணனும் மாமாவும் வந்திருக்காரு. நாம இந்த இடத்துல நல்லா ஸ்ட்ராங்கா பேசிக்கலாம். இனிமே எப்பவுமே அந்த ஆளு உனக்கு குடும்பப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லலாம். ஒருவேளை அந்த அக்ரிமெண்ட் மீறிட்டாங்கன்னா உன் கூட நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நிப்போம். நீ அனுபவிச்ச வேதனையெல்லாம் எனக்கு புரியுது பாலா. ஆனா இப்ப இதை செய்யறதை தவிர வேற எந்த வழியுமே இல்ல. கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் ஏன் இப்படி தனியா வாழ்றோன்னு எந்த குற்ற உணர்ச்சியும் நமக்கு வரக்கூடாது. பாலசுதாவுக்கு இருக்கிற அகங்காரத்தை நாங்கள் சுத்தமாக மன்னிச்சிட்டோம். வேணுகோபால் விஷயத்தில் நடந்த எல்லா தப்பையும் நீங்களும் மன்னிச்சிருங்க. அதோட பிரச்சனை முடிஞ்சிடும்ல. புருஷங்கணத்தில் ஓங்கி அரைஞ்சிட்டா. ஹலோ, முடிஞ்ச விஷயத்த திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கெல்லாம் சொல்றதுக்கு பாலா கண்ணத்தில் அடிச்ச கதை மட்டும் தானே இருக்கு. அவ அப்படி சொல்றானா அதுக்கான காரணம் என்னன்னு தெரியும்ல. சொல்லுங்க, இவரை எதுக்காக பாலாக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம்?
கல்யாணம் முடிஞ்ச முதல் நாள்ல இருந்தே அவளை அடிச்சு சித்திரவதை பண்ணி கெட்ட வார்த்தையில திட்டி அவமானப்படுத்தி ரசிக்கிறதுக்கா? சொந்த வாழ்க்கையில பாதிய நினைச்சு அவளை நேசிக்கவும் பாதுகாக்கவும் தான். ஹரி, பாலசுதா இங்க வந்து சொன்ன விஷயங்கள் மட்டும்தானே உங்களுக்கு தெரியும்? இவ்வளோ நாள் ஆச்சுல்ல, என்னதான் ஆச்சுன்னு நீங்க யாராவது இது வரைக்கும் வேணும்னு கூப்பிட்டு கேட்டீங்களா? இல்ல சம்பந்தப்பட்ட வீட்டு ஆளுங்களையாவது பார்த்து கேட்டீங்களா? அதெல்லாம் விசாரிக்காம இதோ இவ வந்து சொன்ன கட்டுக்கதை எல்லாத்தையும் நம்பிட்டீங்க. கட்டுக்கதையா? எது நான் சொன்ன பொய்யான கட்டுக்கதை? பாலா, நீ எதுவும் பேசாத. இத நாங்க பேசி முடிக்கிறோம். ஏன் பாலா பேசக்கூடாது? அவளுக்கு என்ன பேசணும்னு தோணுதோ அதை பேசட்டும். மனோஜ் மாமா, முதல்ல வேணு என்ன சொல்ல வராருன்னு நம்ம கேட்போம். அதுக்கப்புறம் பாலா பேசட்டும். நடந்து முடிஞ்சதை பத்தி நான் ஒரு வார்த்தை கூட கேட்கல. அதை நம்ம மறந்துடலாம். வேற ஏதாவது நீங்க சொல்ல விருப்பப்படுறீங்களா வேணு? உன் சைட்ல இருந்து என்னென்ன பண்ண முடியுமோ அதை எடுத்து சொல்லுடா. ஆமா சொல்றா. இனிமே இந்த பிரச்சனையை காரணம் காட்டி நாம யாரும் இந்த பக்கமே வரக்கூடாது. நான் அவளை 10 மாசம் சுமந்து பெத்தவன். நீங்க அவளுக்கு செஞ்ச கொடுமைய எந்த அம்மாவாலையும் மன்னிக்க முடியாது. நீங்களாம் பாஸ்தா அள்ளி கூட்டுறதுனால தானே இப்ப ஹாஸ்டல்ல இருக்கா? வேணு, நீ என்ன சொல்ற? பாலாவை திரும்ப கூட்டு போகத்தான் நான் இங்க வந்திருக்கேன். இந்த மாதிரி பட்டும் படாம ஒரு வார்த்தை சொல்லிட்டா பாலாவை நாங்க உங்க கூட அனுப்பி வச்சிருவோமா? திரும்ப கூட்டிட்டு போறேன்னு சொன்னாலே இனிமே இந்த பிரச்சனை வராதுன்னு தானே அதுக்கு அர்த்தம். இனி நடக்க போற விஷயங்களை நாம தெளிவா பேசி முடிச்சிடலாம். எல்லா பிரச்சனைக்கும் முடிவு கட்டிட்டு அடுத்த கட்டத்துக்கு போலான்னு வேணும் பாலாவும் இந்த இடத்துல பேசி ஒரு முடிவுக்கு வரணும். அதுக்கு முடியாதுன்னு உங்க யாருக்காவது தோணுச்சு அப்படின்னா இந்த இடத்துல இதே நிமிஷத்துல டைவர்ஸை பத்தி பேசி ஒரு முடிவு பண்ணிடலாம். என்ன மாமா இப்படி எடுத்துரிச்சு பேசுறீங்க? அதை பத்தி பேச நாம இங்க வந்து உட்காரணுமா என்ன? ஒரு வக்கீல போய் பார்த்தா போதும் இல்ல? டிவோர்ஸை பத்தி பேசுறதுக்கு வரல. இவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்காகத்தான் நாங்க இங்க வந்திருக்கோம். வேணும், உங்களோட முடிவை தான் நாங்க தெரிஞ்சுக்கணும். பாலாவை கூட்டிட்டு போக நான் ரெடியா இருக்கேன். அதுக்கு மேல நான் என்ன சொல்றது? இனிமே பாலாவை கேவலமா பேசவோ அவளை துன்புறுத்தவோ அப்படி எதுவும் நான் பண்ண மாட்டேன்னு உங்களால சொல்ல முடியுமா? அவன் உங்ககிட்ட தான் கேட்கறான். ஏன் உங்களுக்கு கேட்கலையா? ஒருவேளை பாலா சைடுல இருந்து ஏதாவது மோசமா பிஹேவ் பண்ணிட்டா முதல்ல உங்க விஷயத்த சொல்லுங்க, அப்புறம் பாலா விஷயத்த பாத்துக்கலாம். பொண்டாட்டி கூட்டிட்டு போய் பூஜை ரூம்ல வச்சு பூஜை பண்றான்ல, என்னால கேரண்டி கொடுக்க முடியாது. ஹரி, இவன் ஆள் கொஞ்சம் கூட சரியில்லை. நம்ம இவன் கிட்ட வார்த்தையால பேசலாம், அவ்வளவுதான். நீ என்ன முறைக்கிறதுனால எதுவும் ஆக போறது இல்ல. நீ அன்னைக்கு எங்க வீட்டுக்கு விருந்துக்கு வந்துட்டு நடுரத்துல எங்களை அவமானப்படுத்திட்டு இவ்வளவு நீ வீட்டை விட்டு கூட்டிட்டு போனதை நான் இன்னும் மறக்கல. அந்த கொற்ற மழையில என்ன கூட்டிட்டு போய் லாட்ஜில் ரூமை போட்டு என்ன ஆடி அடின்னு அடிச்சான். நீங்க என்னுடைய கள்ள காதலன்னு சொன்னான். அட என்ன அறியதெல்லாம் நடந்து முடிஞ்ச கதையை பேசணும் சொன்னா திரும்பவும் அதையே பேசிட்டு இருக்க. உங்களுக்கும் புதுசா சொல்ல வேற எதுவும் இல்லையா? பழசெல்லாம் எதுவும் பேச மாட்டேன்னு கேரண்டியா சொன்னாதான் பாலாவை உங்க கூட அனுப்புவோம். பழசெல்லாம் ரிப்பீட் பண்ண மாட்டேன்னு தான் அவனே சொல்லிட்டானே. சொன்னா பத்தாது, வாக்கு கொடுக்கணும். இனிமே அவ இப்படி செய்ய மாட்டான். அத நீங்க சொல்லாதீங்க. நீங்க யாருன்னு கூட எனக்கு தெரியாது. நான் யாருங்கிறத முதல்ல சொல்லிட்டேன்ல. சிவராமன், வேணுவோட தாய் மாமன். எங்களுக்கு தேவை உங்களோட வாக்குறுதி இல்ல, இவர் சொல்லணும். அத இன்னும் என்ன பத்திரத்துல எழுதி தரணுமா? டேய், ஓங்கி 4 அரை விட்டு இவனை வீட்டு விட்டு வெளியே போக சொல்றா. கொஞ்சம் கூட ஈவரக்கலாம பேசிட்டு இருக்கா. இவனுக்காக நம்ம எதுக்கு உட்காந்து பேசிட்டு இருக்கணும்? மாமா, கொஞ்சம் கூட அறிவே இல்லாதவன். என்னடா பேசுற? என் தம்பியை சதீஷ், மனோஜ், உட்கார், முதல்ல உட்காரு. இவன் நினைப்பே தப்பா இருக்கு. மாமா, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. பேசி ஒரு முடிவுக்கு வரலாம். ஜெயச்சாரு சார், இப்போ உங்க மருமகன் பேசுறது மட்டும் சரியா இருக்கா சொல்லுங்க. வீட்டுல பெரியவங்களை கூட்டு வச்சுக்கிட்டு அவமானப்படுத்துறாரு. ஹரி, நீ கூப்பிட்டதுனாலதான் நாங்க காம்ப்ரமைஸ்க்காக இந்த இடத்துக்கு வந்தோம். நீங்க மட்டும் என்ன வேணாலும் பேசலாம். என் தம்பி இந்த வீட்டு மருமகன்னா அதே மாதிரி தானே இவனும். என்னோட பொசிஷனை பத்தி நீ பேசாத. பேசாத. கொஞ்சம் பொறுமையா இருங்க. நீ அமைதியா இரு. நீ மட்டும் எங்களை என்ன வேணாலும் பேசலாம். ஆனா என் தம்பி ஒரு வார்த்தை சொல்லிட்டா அது கிரிமினல் குற்றம். அது எந்த ஒரு நியாயம்? எந்திரிச்சு போயா. மனுஷ் மாமா, கொஞ்சம். யோ, நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனா பேச வந்திருக்கல. பாலாவோட அப்பாவுக்கும் கூட பிறந்த அண்ணன் தம்பிக்கு தில் இல்லாதனாலதான்.
இவன் மட்டும் என் கூட பிறந்த தங்கச்சியா இருந்திருந்தா இங்க உட்காந்துட்டு இருக்கால வேணும்னு ஒருத்தன் நான் அடிக்கிற அடியில மண்டை பொழந்துட்டு இருக்கோம். மாமா மாமா கொஞ்சம் பொறுமையா பேசுங்க மாமா. நான் சொல்லல, இங்க நடக்கிறது எல்லாமே தேவையில்லாத விஷயம். ஒழுங்கா குடும்பத்தை பத்தி விசாரிக்காம ஒரு பைத்தியக்காரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு பேசுறான் பேச்சு. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்க எதுவும் பேசாதீங்க. பின்ன என்னடா பண்ணோம்? நீங்க பேசுறத வேடிக்கை பார்க்கணுமா? விருப்பம் இல்லைன்னா வந்திருக்கவே கூடாது. அஜய் எனக்கு சில விஷயங்கள் தெரியணும், அதுக்காக மட்டும்தான் நான் இங்க வந்தேன். இவன் இருக்கான்ல, இவன் கிட்ட 1 மாசமா அடிய மிதிய வாங்கிட்டு கடைசியில உயிர் தப்பிச்சா போதும்னு ஓடி வந்திருக்கா. இப்ப நீங்க எல்லாரும் சேர்ந்து அவளை கொல்ல பாக்குறீங்களா? இங்க பாருங்க, இவன் சொல்றது கேட்கறதுக்காகலாம் நாங்க இங்க வரல. ஹரி, நீயும் உங்க அப்பாவை ஏதாவது பேசணுமா? மாமா ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணதான் நல்லா இருக்கும். இப்படி மாறி மாறி குறை சொல்லிட்டு இருந்தா எப்படி மாமா? நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் பேசுறதுக்கு என்னால முடியவே முடியாது. அப்ப இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்ட உனக்கு விருப்பம் இல்லையா? உங்க விருப்பப்படிலாம் என்னால நடந்துக்கவே முடியாது. அப்படி நடந்துச்சுன்னா பாலாவோட வாழ்க்கை நாசமா போயிடும். மூச்சுக்கு 300 தடவை மாத்தி மாத்தி பேசுறவங்க கூட நம்ம எப்படி பொண்ணு அனுப்ப முடியும்? ஹரி, முதல்ல நீங்க பேசி ஒரு முடிவுக்கு வாங்க, அதுக்கப்புறம் என்ன கூப்பிடுங்க. இதுக்கு ஒரு முடிவை சொல்லிட்டு நீங்க இருந்து போனா போதும். பாலா வேலை செய்யற ஸ்கூலுக்கு போய் எச்எம் கிட்ட கண்டுபிடி பேசி ரொம்ப ஒழுக்கமான ஆளா நடிச்ச அடுத்த நாள் தானே அவ தங்கியிருக்க ஹாஸ்டலுக்கு போய் அங்க குடிச்சிட்டு நீ அங்க பிரச்சனை பண்ண, சரிதானே? இந்த ஒரு விஷயம் போதும் இவனை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு. தினம் தினம் ராத்திரி 4-5 மணி நேரம் பேப்பர் போடுறவனையும் பால் விற்கிறவனையும் மீன் விற்கிறவனையும் கூட வேலை செய்யறவனையும் அவ்வளோ ஏன் சொந்த அப்பனையும் கூட பிறந்த அண்ணன் தம்பியும் சேர்த்து வச்சு பேசுற. இவன் ஒரு மென்டல் சைக்கோவா தான் இருப்பான்னு உனக்கு கொஞ்சம் கூட தோணலையாடா? இவனை மாதிரி ஒரு ஆளோட உன் தங்கச்சி தள்ளி விடுறதுக்காக தான் நீ கல்ஃப்ல இருந்து இங்க வந்தியா? தங்கச்சியோட மனசு புரிஞ்சுக்க தெரியாதவங்கள என்னடா கூட பிறந்த அண்ணன். என்னங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இப்ப நான் என்ன சொல்றேன்னு இங்க இருக்கிற அத்தனை பேருக்கு புரிஞ்சு போச்சு. அப்புறம் இங்க என்ன கூத்து நடக்க போகுதுன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. காம்ப்ரமைஸ்ன்ற பேர்ல இவங்க நடத்துறது ஒரு நாடகம். அதுக்கு இங்க நானும் நீயும் தேவையே இல்ல. வா போலாம். என்னங்க ப்ளீஸ் ஒரு நிமிஷம் கோவப்படாதீங்க. இப்ப நம்ம இங்க இருந்து போகலனா இதுக்கான பாவத்தை நம்மளும் நாளைக்கு சேர்ந்து சுமக்கணும். பாலாவையும் கூட சேர்த்து அனுப்பி வைக்க உன் அப்பாவும் உன் அம்மாவும் கூட பிறந்தவங்க எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணிட்டாங்க. இனி அவளை அனுப்பி வச்சா மட்டும் போதும். அதுக்கு முன்னாடி நம்ம போலாம். வா மாமா ஒரு நிமிஷம் போகாதீங்க. இந்த கொடுமலை என்னால பாத்துட்டு இருக்க முடியாது ஹரி. ஹரி, இவர் கூப்பிட்டதுக்கான அர்த்தம் புரிஞ்சுதா? போறவங்க போகட்டும், நீ தடுத்து நிறுத்தாதன்னு அர்த்தம். ஜெயா, ஒரு பூகம்பம் வந்து ஓஞ்ச மாதிரி இருக்கு. இது என் தம்பிக்கு சம்பந்தம் பண்ண வீடா போச்சேன்னு பாக்குறேன். இல்லன்னா அவனை புடிச்சு நானே 4 சாத்து சாத்திருப்பேன். அதை விட்டுதல்டா. அம்மாடி பாலா, இந்த விஷயத்துல நீ என்ன சொல்ற? நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. மனோஜோட குணமே அப்படிதான், திடீர்னு கோவம் வந்துடும். இங்க பாருங்க, அதே மாதிரி பிரச்சனை தான் இவனுக்கு இருக்கு. ஆனா கோவம் வந்துச்சுன்னா கையும் காலையும் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேங்கிறான். நான் ஒரு ஹார்ட் பேஷண்ட். என் பொண்ணை நினைச்சு நான் வருத்தப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலையை இனிமேலும் உருவாக்காதீங்க. நீங்க சொல்லுங்க மாமா. நீங்க சொல்ற எந்த நிபந்தனையும் ஏத்துக்க நான் தயாரா தான் வந்திருக்கேன். உங்களோட அடுத்த கட்ட முடிவு என்ன நான் தெரிஞ்சுக்கணும் வேணும். ஹரி, பாலசுதாவை இனிமே கெட்ட வார்த்தை சொல்லி அவ மனசை கஷ்டப்படுத்தி கொடுமைப்படுத்த மாட்டேன். ஒருவேளை அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா? நடக்காது. இனிமே ஏதாவது கோபத்துல திரும்பவும் நான் அப்படி செஞ்சுட்டேன்னு வைங்களேன், பாலா அதை உங்ககிட்ட சொல்லட்டும். அடுத்த நிமிஷமே நீங்க திரும்ப அவளை கூட்டு வந்துருங்க. பாலா இங்க வா. வேண்டாம், நான் இங்கே நினைக்கிறேன். பாலா, உன்னோட மிகப்பெரிய ஆசையே டீச்சரா ஸ்கூல்ல கண்டினியூ பண்ணுங்கிறது தானே? சரி போய்க்க.
பாலா டீச்சர் வேலைக்கு போறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. வேணும் உங்க ட்ரீட்மெண்ட் விஷயத்துலயும் ஒரு முடிவெடுத்தா நல்லா இருக்கும். நாங்க பக்கத்துல ஒரு சைக்கோ அனலிஸ்ட கன்சல்ட் பண்ணிட்டேன். அதை விடுங்க, எனக்கும் பாலாக்கும் தெரிஞ்ச ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட நம்ம எல்லாரும் சேர்ந்து போலாம். அதான் நல்லது. நீங்க 2 பேரும் பேசி ஒரு முடிவுக்கு வரலாம்ல. நான் நாளைக்கே திரும்பி போயாகணும். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி லீவ் எடுத்து தான் இந்த தடவை நான் இங்கே வந்திருக்கேன். என்னோட அக்காங்கிறதால நான் அப்படி சொல்ல. எங்க அக்கா அவ்வளவு சீக்கிரம்லாம் அந்த நிலைமைக்கு ஆளாக மாட்டாங்க. ஹரி, அடுத்த லீவுக்கு வரும்போது டாக்டர் பார்த்து பேசிடலாம். நீங்க முடிவு பண்ணி எந்த டாக்டர் சொல்றீங்களோ அவரே போய் பார்க்கலாம். போதுமா? அது கொஞ்சம் சீக்கிரமா செய்யணும். அடுத்த மாசமே வந்துடுறேன். அப்படின்னா சரி, நம்ம அப்படியே செஞ்சிடலாம். இதுல இப்போ பாலா தானே தன்னோட முடிவு என்னங்கிறத சொல்லணும். இப்ப நம்ம பேசின எல்லா விஷயத்துக்கும் உனக்கும் சம்பந்தம் தானே பாலா? அது எல்லாத்தையும் இவங்க ஃபாலோ பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா? அப்படிதானேம்மா மாப்பிள்ளையும் சொன்னாரு, நீயும் கேட்டுட்டு தானே இருந்த. வெறும் வார்த்தையால சொன்ன பத்தாது இல்லம்மா, அது செயல்ல இருக்கணும்ல. வார்த்தை செயலா மாறுதான் நம்ம பார்க்கலாம். நான் சொன்ன விஷயம் எல்லாத்தையும் நீங்க ஏத்துக்கிட்டதால பாலாவை நான் இன்னைக்கே வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம்ல. நீ போய் ரெடி ஆயிட்டு வாமா. வேணும் நாளைக்கு பூனே போறதா சொல்லிட்டு இருந்தீங்களே, அப்புறம் எதுக்கு இவளை உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறீங்க? நீங்க போயிட்டு வாங்க. நாங்க பிரிஞ்சு வாழ ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 2 மாசம் ஆயிடுச்சுல. அங்க ஊர்ல பாக்குறவங்க எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது பரவாயில்ல. அப்படி எதுக்காக ஒரு நாள் மட்டும் பாலாவை கூட்டிட்டு போயிட்டு? வேணும் நீங்க அடுத்த லீவுக்கு இங்க வரும்போது நம்ம ஒன்னா சைக்காட்ரிஸ்டா பார்க்கலாம். அதுக்கப்புறம் நீங்க பாலாவை கூட்டிட்டு போங்க. ஹரி, அது வந்து நான் அவளை குடும்பப்படுத்த மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல. அதை நம்பி தானே நான் அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னேன். இந்த விஷயத்துல அவளுக்கும் டைம் கொடுத்தே ஆகணும். நீ எதுக்கு சும்மா நின்றுட்டு இருக்க? நீ போய் ரெஸ்ட் எடுப்போ. நான் சொன்ன வார்த்தையை நம்பிதான் பாலா உங்க கூட வரேன்னு சொல்லியிருக்கா. அந்த வாக்கை மீறிட்டீங்கன்னா என் தங்கச்சி அனுபவிச்சதோட 10 மடங்கு அதிகமா நீ அனுபவிப்ப. நான் கொடுத்த வார்த்தையை இனிமே மீறவே மாட்டேன். இது இந்த வேணு உனக்கு கொடுக்கிற வாக்கு. பாலா, அவர் போயிட்டாரு. நம்ம வச்ச எல்லா டிமாண்டுக்கும் வேணு ஓகே சொல்லிட்டாரு. உனக்கு இப்போ சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம். எனக்கு இல்ல, இங்க இருக்கிற மீதி 4 பேருக்கும் தான். அப்பாவுக்கும், அம்மாவுக்கும், உனக்கும், அஜய்க்கும். இப்போ இங்க நடந்ததெல்லாம் என்னோட சந்தோஷத்துக்காகவும் நிம்மதிக்காகவும் நடந்த டிஸ்கஷன் இல்ல, உங்களோட நிம்மதிக்காக நடந்த ஒரு காம்ப்ரமைஸ் மட்டும்தான். எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நீங்க நிம்மதியாகவும் சந்தோஷமாவும் இருக்கணும். நடக்கட்டும். அவர் தான் எல்லாத்துக்கும் விட்டு கொடுக்குறேன்னு சொல்றாருல. நம்ம சொன்ன சைக்காட்ரிஸ்டா பார்க்க வரேன்னு சொல்றாருல. இங்க பாருண்ணா, சும்மா என்கிட்ட நடிக்காத. அவன் ஒரு தடவை உன் கூட வருவான் அந்த சைக்காட்ரிஸ்ட் கிட்ட. அதுக்கப்புறம் நீ இங்க எத்தனை நாள் இருப்பன்னா? மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 2 மாசம் இங்க இருப்பியா? நீ இங்க இருந்து கல்ஃபுக்கு போனதுக்கு அப்புறம் எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க இங்க எனக்குன்னு யார் இருக்காங்க? அதான் அப்பா இருக்கார்ல, அஜய் இருக்கான்ல. நான் அவங்க கிட்ட சொல்லி உன்னை வந்து பார்க்க சொல்றேன். அப்பாவை பத்தியும் அஜயை பத்தியும் நீ என்கிட்ட சொல்லாத. நீ இப்ப என்ன சொன்னாலும் மண்டைய ஆட்டுவாங்க. நீ இங்க இருந்து போன அடுத்த நிமிஷமே அவங்க முகமே மாறிடும். உடஞ்சு செதர்ன கண்ணாடிய மறுபடியும் ஒட்ட வைக்க நினைக்க பாக்குறீங்க. அந்த மாதிரிதான். உன்னை நம்பி மட்டும்தான் இதுக்கு நான் மறுபடியும் ஒத்துக்கிறேன். எல்லாம் நல்லபடியா நடக்கும் நம்பு பாலா. இந்த மாதிரி விஷயங்களை இன்னைக்கு நேத்தமா பாத்துக்கிட்டு இருக்கேன், பல வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கேன். எல்லாரும் அந்த வேலையை தான் செய்றீங்க.
எல்லாம் சரியாயிடும். பரவாயில்ல, விட்டு தள்ளு. கடவுள் துணையா இருப்பான். அப்படி பேசுறதுக்கு டசனான வார்த்தைகளை நீங்க உங்களுக்குள்ள வச்சிருக்கீங்கல்ல. கை கால் விழுந்தாலும் பரவாயில்ல, இதை விட பெருசா எதுவும் நடக்காம இருக்கலன்னு சொல்லுவீங்க. தலையில இடி விழும்போது இதுதான் சொல்லுவீங்க, நடக்கிறதெல்லாம் நன்மைக்காக தான். புதருக்குள்ள இருக்கிற விஷப்பம்பை எடுத்துட்டு வந்து கழுத்துல போட்டுக்கோன்னு சொல்லுவாங்க. உன்னோட விதி இதுதானே, மனசை தேத்திக்கோன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த வார்த்தையை சொல்றவங்கள நான் அடியோடு வெறுத்து ஒதுக்குறேன். அதனால நீயாவது அந்த வார்த்தையை என்கிட்ட சொல்லாத. எனக்கு வேற வழியே தெரியல பாலா. யாருக்கு வழி தெரியல? அவங்க நம்மளுடைய பொறுப்புல இருந்து தப்பிக்கிறதுக்காக ஏதாவது வேணும்னே சொல்ல வேண்டியதா. இனிமே என் வாழ்க்கைக்கு எந்த கேரண்டியும் இல்லை. ஆனா அந்த மாதிரி இல்லைல்ல உனக்கும் அஜய்க்குமான வாழ்க்கை. உங்க எதிர்காலத்துக்கு இடைஞ்சலா நான் இருக்க விரும்பல. புருஷன் வீட்டுல சண்டை போட்டுக்கிட்டு வந்து ஒரு தங்கச்சி இருக்கான்னு பொண்ணு வீட்டுல தெரிஞ்சா கல்ஃபுக்காரனுக்கு பொண்ணு கிடைக்காம போயிடும்ல. ஒரு அற விட்டுலாம் போல இருக்கு. மத்தபடி வேற எதுவும் சொல்ல தோணல எனக்கு. பெருசா காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு வந்திருக்காளாம். அவனோட அடியும் மிதியும் படாம இவளுக்கு தூக்கம் வராது போல. அவ சொல்றது உண்மையா பாலா? கடைசியில கிடைச்ச கேரண்டி என்ன தெரியுமா? வேணு சைக்காட்ரிஸ்ட பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க சம்மதிச்சிருக்கானாம். போதுமா? அந்த ஆளை ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியது சைக்காட்ரிஸ்ட் இல்ல, வெட்னரி டாக்டர் தான். நீ அப்படியே சொல்லிட வேண்டியதானே? இனிமே அந்த ஆள் உன்னை துளி கூட காயப்படுத்த மாட்டாரு. நீ வேலையை கண்டினியூ பண்ணலான்னு சொன்னாருல, உன்னை இனிமே கெட்ட வார்த்தையில திட்ட மாட்டாருனோ அப்படின்னு உன்னோட எல்லா டிமாண்ட்ஸையும் ஒத்துக்கிட்டதுனால தானே இந்த காம்ப்ரமைஸ். எதுக்கு அனு இதெல்லாம்? இன்னொரு தடவை என் கண்ணில் பட்டேன்னா செருப்பால் அடிப்பேன்னு வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு பேச வேண்டியது தானே. இவனுக்கெல்லாம் சொல்ல வேண்டிய ஒரே வார்த்தை அதுதான். அதை விட்டுட்டு காம்ப்ரமைஸ். யாரு பாலா இப்படி ஒரு காம்ப்ரமைஸ்க்கு ஒத்துக்க சொன்னது? இவளோட அப்பாவும் அண்ணனுமா தான் இருப்பாங்க. எப்படியாவது ஒரு பாரத்தை ஒழிச்சு கட்டணும்னு அவங்க நினைச்சிட்டாங்க போல இருக்கு. அவங்க தான் வற்புறுத்தினாங்கன்னா இவ எதுக்கு மண்டையாட்டினா? நீ என்ன ஊமையா? உன்னோட வாழ்க்கையில முடிவெடுக்க வேண்டியது உங்க அப்பாவோ ஹரிகிருஷ்ணனோ இல்ல, நீதான். நான் என்னென்ன அனுபவிக்கணும்னு எழுதியிருக்கோ அதை எல்லாத்தையும் அனுபவிச்சுதானே ஆகணும். எல்லாம் விதிதான்னு சொல்லி சமாதானமா இரு. அப்புறம் மிருகமா இருக்கிற அவர்கிட்ட அடியும் மிதியும் வாங்கி நரக வாழ்க்கை வாழு. உன்ன மாதிரி இருக்கிற ஆளுங்க கேட்டு வாங்குற வரண்டியதெல்லாம். அர்ச்சிதா, நான் ஒன்னும் டெஸ்ட் பேபி இல்லைல்ல. அப்பா இருக்காரு, அம்மா இருக்காங்க, அண்ணன் இருக்கான், அக்கா இருக்காங்க, தம்பியும் இருக்கான். எல்லாரும் சேர்ந்து என்ன ஒரேடியா கட்டாயப்படுத்தும் போது என்னால என்ன பண்ண முடியும்? வேணுவோட அடி உதை எல்லாத்தையுமே நீதான் வாங்குற. அப்பா அம்மா மேலேயோ அண்ணனோட உடம்புலயோ அடி விழல. அந்த ஆளு மிதிச்சு நாசம் பண்றது உன் வாழ்க்கையே தான், உன் அண்ணன் தம்பி வாழ்க்கையே இல்ல. உண்மையை சொல்லவா பாலா? நீ வலியில துடிக்கும் போது உன் வீட்டு ஆளுங்களுக்கு வலிக்கல அப்படின்னா அவங்க உன் அப்பா அம்மாவோ கூட பிறந்தவங்களோ இல்லைன்னு முடிவு பண்ணிட்டு போயிட்டே இரு. சும்மா பேருக்கு சொல்றதுக்காக எதுக்கு இப்படி அர்த்தம் இல்லாத உறவுகள்? எல்லா உறவுகளும் அப்படி ஒரேடியா தூக்கி எரிஞ்சிட முடியாதுல்ல. ரத்தம் பந்தங்கிறது அவ்வளவு ஈஸியா அழிஞ்சிருமா? அந்த நினைப்பு உன் அண்ணன் தம்பிகளுக்கும் இருக்கணும்ல. புருஷன்கிட்ட சண்டை போட்டு பிறந்த வீட்டுக்கு வந்த தங்கச்சி இருக்கும்போது நல்ல கல்யாண சம்பந்தம் எதுவும் வராதுன்னு உன் அண்ணனும் தம்பியும் பயந்துருப்பாங்க போல. அர்ச்சிதா, ஏதோ ஒரு பேச்சுவாக்கில் நீ அந்த வார்த்தையை சொல்லிட்ட.
ஆனா இதே வார்த்தைய ஹரி என்ன என் முகத்தை பார்த்தே சொல்லிட்டாரு. அப்ப புரிஞ்சது இல்ல எப்படிப்பட்டது ரத்த பந்தம்னு. என் சைட்ல இருந்து போராடினது என் அக்காவும் அக்காவோட வீட்டுக்கார் மட்டும்தான். யாருக்கும் பயப்படாம மனோஜை தான் எல்லா விஷயத்தையும் உடைச்சு சொல்லிட்டாரு. அதுக்கான பிரயோஜனம் தான் இது. நீ சொன்ன விஷயமா இதான் அந்த பெனிஃபிட்டா? ஒரு வழியா சைக்காட்டிஸ்ட பார்க்கலான்னு ஒத்துக்கிட்டான்ல. அப்புறம் என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். நான் 2 முறை மனோஜ் மாமாவுக்கு கால் பண்ணியிருந்தேன், ஆனா அவர் எடுக்கல. அதான் நான் நேரடியா கிளம்பி இங்கே வந்துட்டேன். அவரை பத்தி தான் உனக்கு நல்லா தெரியும்லடா. அவர் கோவத்துல அங்க இருக்கிற யாரையாவது அடிச்சிருவாரோன்னு தான் நான் பயந்துகிட்டே இருந்தேன். அந்த நேரத்துல மனோஜ் மாமா கிட்ட நானும் கொஞ்சம் கோவமா பேசிட்டேன். அதையெல்லாம் அவர் அப்பவே மறந்துருப்பாருடா. நீயே அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க. இதோ அவரே வந்துட்டாரு பாரு. அவருக்கு உன் மேல ஏதாவது கோவம் இருந்துச்சுன்னா நீ வாங்கிட்டு வந்தல இதையெல்லாம் பார்த்தாருன்னா அவர் கோவம் போயிடும். ஆஹா, இப்போ வந்த ஹரி? நான் வந்து 1 மணி நேரம் இருக்கும் மாமா. நான் உங்களுக்கு கால் பண்ணியிருந்தேன். நான் டிரைவிங்ல இருந்தேன், அதான் ரிங் சவுண்டே கேட்கல. இது என்ன? எனக்கு சாரியும் பாப்பாக்கு ட்ரெஸ் அப்புறம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கான். எதுக்கு அப்படி பாக்குறீங்க? உங்களுக்கும் அவன் ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கான். போண்டா சொல்ல வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், அழாதீங்க. உள்ள போலாமா? நீங்க வீட்டுக்கு வந்தோடனே தரணும் தான் நினைச்சேன். அப்போதான் நீங்க கோச்சுக்கிட்ட கிளம்பிட்டீங்க மாமா. அங்க அவங்க பேசின பேச்சு எனக்கு சுத்தமா பிடிக்கலப்பா. அவ ஒரு மென்டல்னு பாலா நம்ம குடும்பத்துல இருக்க எல்லார்கிட்டயும் சொல்லிட்டா. அதையும் மீறி அதை பத்தி எதுவுமே கேட்காம அந்த வேணு கூட சேர்த்து அவளை அனுப்பி வைக்கதான் நம்ம வீட்டுல இருக்க எல்லாருக்கும் அவசரம். நீயே அப்படிதான் நினைக்கிறேன்னு தெரிஞ்சதும் எனக்கு கோவம் வந்துருச்சு. அவ்வளவுதான். பாலாவை வேணு கூட அனுப்ப முடியாதுன்னு என்னால சொல்ல முடியாது மாமா. இன்னும் 1 மாசத்துல நான் ஊருக்கு கிளம்பிதான் ஆகணும். அதுக்கப்புறம் அவளோட விஷயத்தை யார் பார்த்துப்பாங்க? எல்லாருக்கும் அவங்கவுங்க வாழ்க்கை தான் முக்கியம். பாலா வீட்டில் இருந்தானா உனக்கு ஒரு நல்ல கல்யாண சம்பந்தம் வராதுல்ல. அதானே உனக்கும் அஜய்க்கும் வாட்டி வதைக்கிற முக்கியமான பிரச்சனை. நாங்க வேலை செஞ்ச 2 வருஷம் பணம் எல்லாமே பாலா கல்யாணத்துக்கு கடன் வாங்கின பணத்தை எல்லாம் திரும்பி கொடுக்க தான் நான் செலவே பண்ணேன். நான் என் விஷயத்துல கொஞ்சமா சுயநலமா இருந்தா நான் அதெல்லாம் திரும்பி கொடுத்துருப்பேனா? ஒரு பைத்தியக்காரன் கூட தன்னோட தங்கச்சி அனுப்ப எந்த அண்ணன் தான் ஒத்துப்பான் சொல்லுங்க? இப்ப இருக்க பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டிட்டு அவன் கூட சேர்ந்து வாழ நான் எதுக்காக கட்டாயப்படுத்தினா அவளோட எதிர்காலத்தை நினைச்சுதான். நாளைக்கு அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ இல்ல எனக்கு ஏதாவது ஒண்ணு நடந்துருச்சுன்னா அவ எப்படி வாழ்வா? அதுக்காக மறுபடியும் ஒரு பைத்தியக்காரங்கிட்ட அவளை பிடிச்சு கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களை யாராவது நிம்மதியா வாழ்ந்துட முடியுமா சொல்லுங்க? அவருக்கு மன ரீதியா வியாதி இருக்குன்னா ட்ரீட்மெண்ட்ல மாத்தணும். அதுக்கப்புறம் அவங்க சேர்ந்து வாழலாம்ல. அதுக்கு வேணும் ஒத்துப்பானா? எல்லா ட்ரீட்மெண்ட்டுக்கும் தயாருன்னு அவரே சொல்லிட்டாரு. இந்த ஒரு காம்ப்ரமைஸ்க்கோ ட்ரீட்மெண்ட்டுக்கும் அவர் தயார்னு சொல்லிட்டாரு. ஆனா பொண்டாட்டி இல்லாம வாழ முடியாதுன்னு சொல்ற ஆளை எப்படி மனோஜ் மாமா அவ வாழ்க்கையில இருந்து ஒதுக்கி தள்ளுறது? ஒருவேளை இது அவனோட விளையாட்டுன்னா? எனக்கு என்னமோ அப்படி தோணல. வேணு இப்ப இருக்க நிலைமை மாறணும்னு ரொம்பவே ஆசைப்படுறாரு. அதை விட அதிகமா பாலாவோட சேர்ந்து வாழணும்னு. அப்படி இல்லைன்னா நான் சொன்னதுக்காக ஒரு சைக்காட்டிஸ்ட பார்க்க அவர் தயாரா இருப்பாரா? சைக்காட்டிஸ்ட் கிட்ட நீங்க கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி முதல்ல அந்த ஆளை ஏதாவது ஒரு டி அடிக்ஷன் சென்டருக்கு கூட்டிட்டு போகணும். அதிகமா குடிப்பழக்கத்தால வந்த பிரச்சனை தானே இது. நீ நினைக்கிற மாதிரி இதெல்லாம் குடிப்பழக்கத்தால ஏற்பட்ட பிரச்சனை இல்ல. குடிக்கும் போதெல்லாம் மன ரீதியான வியாதி அதிகமாகும். வேணு ட்ரீட்மெண்ட்டுக்கு ரெடின்னு சொல்றதுனால சீக்கிரமே ஒரு நல்ல டாக்டரா பார்த்து கூடிய சீக்கிரமே அட்மிட் பண்ணணும். அவரு நமக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல டாக்டரா இருக்கணும். அப்படி இல்லைன்னா வேணுமோ அவன் குடும்பமும் அந்த டாக்டரை கையில போட்டுப்பாங்க. அப்புறம் ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சர்டிஃபிகேட் வாங்கிடுவாங்க. கன்சல்டிங்காக நல்ல ஒரு சைக்காட்டிஸ்டை நான் ஏற்கனவே பார்த்து வச்சிருக்கேன். வேணுவும் வரன் ஒத்துக்கிட்டாருல்ல. வேணுவுக்கும் பாலாவுக்கும் நடுவுல நடந்த எல்லா பிரச்சனையுமே டாக்டர் கிட்ட நம்ம தெளிவா சொல்லணும். அப்ப தெரியும்ல வேணுவுக்கு வந்திருக்க வியாதி என்னன்னு. அவங்களோட கன்சல்டேஷனுக்கு அப்புறம் நீ டாக்டரை தனியா கூப்பிட்டு பேசணும். வேணுக்கு இருக்கிற ப்ராப்ளமை கியூர் பண்ண முடியுமா இல்லை வேற ஏதாவது பண்ண முடியுமான்னு நீ கேட்டு தெரிஞ்சுக்க. நம்ம பார்க்குற டாக்டர் சில அட்வைஸ் பண்ணுவாங்க. கொஞ்ச நாள் மருந்து சாப்பிடு, அவருக்கு குணமாகிற வரைக்கும் நீங்கள் அவரை கொஞ்சம் அன்பாக பார்த்துக்கங்க அப்படிலாம் சொல்லிடுவாங்க. ஆனால்
அதுல ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு எனக்கு தெரியும். அதனால தான் சொல்றேன், வேணுக்கு வந்திருக்க வியாதி ட்ரீட்மெண்ட்ல குணமாகுமான்னு நீ கேட்டு தெளிவா தெரிஞ்சுக்கணும். சரியா? அப்படி தெளிவா எல்லாத்தையுமே டாக்டர் சொல்லுவாங்களா? அந்த அளவுக்கு விஷயத்த ஓப்பனா சொல்ற டாக்டர் கிட்ட தான் நம்ம வேணுவை கூட்டிட்டு போகணும். அப்பதான் சரியா வரும். வேணுக்கு வியாதி இருக்குன்னு டாக்டரே சொல்லிட்டாருனா, அந்த வியாதி குணமாக ரொம்ப வருஷம் டைம் எடுக்கும்னு டாக்டர் சொல்லிட்டாருனா, பாலாவை இனிமே கொல்லாம கொள்றதுக்காக அவனுக்கு அவளை விட்டு கொடுக்கணுமான்றத நீ தான் முடிவு பண்ணணும். ட்ரீட்மெண்ட் கொடுத்து குணமாகாம எவ்வளவு நாள் ஆனாலும் சரி, பாலா அவன் கூட அனுப்பவே கூடாது. அப்படி அனுப்பணுங்கிறது அவளை மரணக்குழியில தள்ளுறதுக்கு சமம். அப்படி இல்ல, ஒரு மாசம் லீவுக்கு அப்புறம் திரும்ப போகணுங்கிறது பாலான்ற பிரச்சனையை வேணு கூட அனுப்பி வச்சுட்டு இந்த சாப்டர் க்ளோஸ் பண்ணலான்னு மற்றவங்கள மாதிரி நீ அந்த விஷயத்தில் ஆசைப்படுறனா, இனிமே நடக்க போற விஷயங்களை எல்லாம் அவளோட விதின்னு நினைச்சு ஏத்துக்கிட்டு நம்ம பாலாவை மறந்துடலாம். இந்த அளவுக்கு திமிரு தெனாவட்டெல்லாம் எந்த ஒரு பொண்ணும் காட்டக்கூடாதுல்ல? நீ இப்ப சொன்னது எல்லாமே உண்மைதான். யார வேணாலும் தூக்கி எறிஞ்சு பேசலான்னு உன்னோட நினைப்பு இருக்குல்ல, அதுதான் எல்லாத்துக்கும் காரணம். முன்ன பின்ன தெரியாத ஒரு டாக்டர் கிட்ட தானே நான் இந்த விஷயத்தை எல்லாமே சொல்லணும். என் உடம்பையும் மனசையும் வேதனைப்படுத்தவும் அவமானப்படுத்தவும் அந்த ஆளால முடிஞ்ச எல்லாத்தையுமே அவன் செய்வான். என்ன இருந்தாலும் நான் ஒரு டைம் வேணுகிட்ட பேசி பார்க்குறேன். உங்க சகோதரி கிட்ட பேசினதுல இருந்து நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, ஓப்பனாக சொல்லணும்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஒரு மனோவியாதி தான் வேணுக்கு இருக்கு. இவங்கள மாதிரி ஆளுங்க சொல்ற எதையுமே நம்ம நம்பக்கூடாது. அவங்க என்ன செய்றாங்கன்னு பாருங்க. ஒரு விஷயத்தை சாதிக்கிறதுக்காக பொய் சொல்றதுக்கும் சத்தியம் பண்றதுக்கும் எப்பவும் தயாரா இருப்பாங்க. வியாதியை குணப்படுத்த மருந்தோட சேர்த்து கவுன்சிலிங்கும் தெரப்பியும் தேவைப்படும். ஆனா இதுல இருந்து அவர் வெளியே வரணும்னா உன்னோட முழு சப்போர்ட் வேணுக்கு கண்டிப்பா தேவை. RS என்டர்டைன்மெண்ட் வழங்கும் வெற்றிமாறன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடிப்பில் விடுதலை பாகம் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.